பீகார் மாநிலத்துல கடந்த 20 ஆண்டுகளா ராஷ்டிரிய ஜனதா தளம் மேல பாஜக வச்சு வந்த விமர்சனத்தை இப்போ அப்படியே பாஜக மேல திருப்பி இருக்கு ஒரு சம்பவம். அதற்கு காரணம் பீகார் அரசியல் பெரும்புள்ளியான நரேந்திரகுமார் பாண்டே என்கிற சுனில் பாண்டே தான். பீகார்ல அதிக குற்ற பின்னணி கொண்ட புள்ளிகளுக்கு ஒரு காலத்துல ராஷ்டிரிய ஜனதா தளம் அடைக்கலம் கொடுத்து வந்ததால அந்த கட்சியை விமர்சித்து நகையாடி வந்துச்சு பாஜக. இந்த நிலையில தான் 4 முறை எம்எல்ஏ மற்றும் எக்கச்சக்க கிரிமினல் ரெக்கார்ட் வைத்திருக்கிற சுனில் பாண்டே தனது மகன் விஷால் பிரசாந்தோட பாஜக இணைஞ்சிருக்காரு. இதையடுத்து சுனில் பாண்டேவை ஆயுதமாக்கி மாநிலத்துல அதிகரித்து வரும் குற்றச்செயல்களை பட்டியல் போட்டு பாஜகவை விமர்சிச்சு வருது அந்த மாநில எதிர்கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தளம். நரேந்திரகுமார் பாண்டே என்கிற சுனில் பாண்டே குமாரோட அரசியல் பிரவேசம் 2000 தான் நடந்துச்சு. அந்த காலத்துல பீகார் மாநிலத்துல சிறு கட்சியா வளர்ந்த சம்தா கட்சி சார்பா பிரோ தொகுதியில போட்டியிட்டு எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு சுனில் பாண்டே. இதற்கு பின்னாடி குறுகிய காலத்திலேயே மாநிலத்துல பிரபலமா அறியப்பட்ட சுனில் பாண்டேவோட கிரைம் ரெக்கார்ட் வெளிவர ஆரம்பிச்சது. 2003 பீகார்ல சிறந்த நரம்பியல் மருத்துவராக இருந்த ரமேஷ் சந்திராவை கடத்தின வழக்குல இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுச்சு. ஆனா அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி தன்னை பாதுகாத்துக்கிட்டாரு சுனில் பாண்டே. இதை தொடர்ந்து 2005 மீண்டும் அந்த தொகுதியில போட்டியிட்டு எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனா அந்த தேர்தல்ல போட்டியிட்ட அரசியல் கட்சிகள் பெரும்பான்மையை பெற தவறினதால மாநிலத்துல ஜனாதிபதி ஆட்சி அமலுக்கு வந்தது. இதையடுத்து மீண்டும் அந்த மாநிலத்துல சட்டமன்ற தேர்தல் வர தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரவோட நிதிஷ்குமாரோட ஐக்கிய ஜனதா தளம் மாநிலத்துல ஆட்சியை பிடிச்சது. இதனால சம்தா கட்சியை விட்டு விலகி ஐக்கிய ஜனதா தளத்துல தன்னை இணைச்சுக்கிட்டாரு சுனில் பாண்டே. இந்த நிலைமையில தான் 2003 மருத்துவர் கடத்தல் வழக்குல 2010 சுனில் பாண்டே குற்றவாளின்னு தீர்ப்பு வந்துச்சு. அதே சமயம் 2010 சட்டமன்ற தேர்தலும் நெருங்கி வர தராரி சட்டமன்ற தொகுதியில களமிறங்கினாரு சுனில் பாண்டே. அந்த தேர்தலில் சுனில் பாண்டே தாக்கல் செய்த வேட்புமனுப்படி அர்ரா நீதிமன்ற வெடிகுண்டு வெடித்த விவகாரம், ரன்வீர் சேனா தலைவர் பிரமேஸ்வர் முக்கியா கொலை, கடத்தல்கள் 23 வழக்குகள்ல இவர் மேல எஃப்ஐஆர் போடப்பட்டிருந்துச்சு. ஆனா அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி கைதுல இருந்து தப்பிச்சுட்டே வந்துட்டு இருக்காரு சுனில் பாண்டே. 2015 வரைக்கும் ஐக்கிய ஜனதா தளத்துல பயணம் செய்த சுனில் பாண்டே அதற்கு பிறகு ராஷ்டிரிய லோக் ஜனசக்தி கட்சிகளை இணைஞ்சு அந்த கட்சியோட செய்தி தொடர்பாளரா வலம் வந்தார். ஆனா அதற்கு பிறகு தேர்தல்கள்ல தோல்வியே அவருக்கு மிஞ்சிச்சு. இந்த நிலைமையில தான் சமீபத்துல தன்னோட மகனோட பாஜகவுல ஐக்கியமாகி இருக்காரு சுனில் பாண்டே. ஒரு காலத்துல சுனில் பாண்டேவோட ஆஸ்தான தொகுதியா இருந்த தராரி தொகுதிக்கு இடைத்தேர்தல் வர இருக்க நிலைமையில அவரோட வருகை பாஜகவுக்கு வெயிட்டேஜா அமையும்னு பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த இடைத்தேர்தல்ல அவரோட மகன் விஷால் பிரசாந்த பாஜக களமிறக்க இருக்கிறதாகவும் பேச்சுக்கள் அடிபடுது. 2025 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பீகார் மாநில பாஜக தலைவரா திலீப் ஜெய்ஸ்வால் நியமிக்கப்பட்டிருக்கிற நிலைமையில கட்சியில சுனில் பாண்டே போல குற்ற பின்னணி கொண்ட நபரோட வருகை பல விமர்சனங்களை கிளப்பி வருது. குறிப்பா 2000 கிரிமினல் ஜங்கல் ராஜுக்கு ராஷ்டிரிய ஜனதா தளம் அடைக்கலம் கொடுத்ததா பல வருடங்களா காட்டமா விமர்சிச்சுட்டு இருந்தது பாஜக. இந்த நிலையில தான் கிரிமினல் குற்ற பின்னணி கொண்ட சுனில் பாண்டே பாஜக இணைஞ்சிருக்கிறது அந்த கட்சி மீதான விமர்சனங்களை அதிகரிச்சிருக்கு.